ஹாய் ஹலோ வணக்கங்க. நான் அன்றைக்கி அவல் பணியாரம் சேர்ப்பறேன். ஒரு 3 கப் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி அலசிடுவோம். அலசி வச்சு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். 10 நிமிஷம் ஊறட்டும். பீட்ரூட்டு தோல் நீக்கி வச்சுருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இது நைஸாக அரைப்பட்டுடுச்சு. ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடுவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வடிகட்டிடுவோம். கொஞ்சம் இருக்கிறது ஒரு கிளாஸில் எடுத்து வச்சுருக்கேன். அவல் 10 நிமிஷம் ஊறிடுச்சு. தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். பீட்ரூட் ஜூஸை கொஞ்சம் ஊற்றிடுவோம். 2 ஏலக்காய் அதோடு போட்டு அரைச்சிடுவோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இது நல்லா நைஸாக அரைப்பட்டுடுச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். பீட்ரூட் ஜூஸு ஒன்றா ஊற்றி அலசி உள்ளே ஊற்றிடுவோம். கொஞ்சமாக பால் சேர்த்துருவோம். நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்துருவோம். இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுப்போம். நல்லா அதை கலந்து விட்டுருவோம். ஒரு கப் மைதா மாவு சேர்த்துருவோம். அதை நல்லா கலந்து விட்டுருவோம். மாவு நல்லா திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் வராது. பணியாரம் தண்ணியாக பிறகு வராது. பாத்திரத்தோடு ஒட்டிடும். இப்போ இது பணியாரக்கல்லில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் மாவை உள்ளே ஊற்றிடுவோம். இப்போ மாவு வெந்துடுச்சு. திருப்பி போட்டு எடுத்துருவோம். இப்போ பணியாரம் ரெடி. ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்படி செஞ்சால் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். சுவையாக இருக்கும். சத்தானதும் கூட. நீங்களும் செய்து பாருங்கள்.